மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதற் காரணம் காரணி என்னவென்றால் தைரியம். அந்த தைரியம் எப்பொழுது வரும்? பயம் நீங்கும் பொழுது. அந்த பயம் எப்பொழுது போகும்? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால். உதாரணமாக, இன்று பல்வேறு நாடுகளில், பல்வேறு மாநிலங்களில் புது புது அரசியல் கட்சிகள் உருவாகின்றன. அதில் ஒரு சில கட்சிகள் வருகின்றன, தோற்றுப்போனவுடன் தொய்ந்து போகின்றார்கள், மனமுடைந்து போகின்றார்கள், விலகிவிடுகின்றார்கள். ஆக அவர்கள் நிலைத்து இருப்பதில்லை அவர்களது குறிக்கோளில் என்றுதான் அர்த்தம். சில பேர்கள் என்ன செய்வார்கள்? கால்குலேட்டட் ரிஸ்க் என்று கூறுவார்கள். நாம் இந்த காரியத்தை செய்தால் இதில் எந்த அளவு ரிஸ்க் இருக்கின்றது என்று யோசித்து பார்ப்பார்கள். அதன் பிறகுதான் இறங்குவார்கள். அந்த கால்குலேட்டட் ரிஸ்கை கண்டுபிடிப்பதற்கே அவர்களுக்கு சில சமயம் நாட்களாகலாம், மாதங்களாகலாம், வருடங்களும் ஆகலாம். அந்த அதிக நேரம் எடுக்கும் பொழுது அவர்களது திட்டத்திலும் மாற்றம் ஏற்படலாம். அதனால் அதை அவர்கள் கைவிட்டு விடலாம். ஆக கால்குலேட்டட் ரிஸ்கை விட தடாலடியாக, அடாபிடியாக, திடீரென்று தைரியமாக களத்தில் இறங்கினால் வெற்றி பெறலாம் என்று அரசியலில் கூறுகின்றார்கள். அதுபோலத்தான் மக்களே, நாமும் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதிகமாக யோசிக்க வேண்டாம். குறைந்தது என்ன நடக்கும், எவ்வளவு நாள் ஆகும் என்று தெரிந்த பிறகு நீங்கள் தைரியமாக இறங்குங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முன்னேற முடியும். ஆம், எடுத்தவுடன் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைந்து விட முடியாது. சில சமயங்களில் ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி, 4 தோல்வி என்று வரலாம். 10 தோல்வியே வரலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களது தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். கடவுளை யோசித்து பார்ப்பார், ஐயோ, இந்த பையன் இவ்வளவு முயற்சி செய்கின்றானே, நாம் அவனுக்கு ஏன் இன்னும் தைரியத்தை கொடுத்து அவனை வெற்றி பெறச் செய்யக்கூடாது என்று நினைப்பார் என்று கூறுவார்கள் பெரியவர்கள். ஆக நீங்கள் மனம் வருந்தி, உடல் வருந்தி நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தோல்வி என்பது வாழ்க்கையில் வரும் போகும். அதுபோலத்தான் வெற்றியும். வெற்றி மட்டுமே கிடைக்காது, தோல்வி மட்டுமே கிடைக்காது, இரண்டும் இருக்கும். ஆனால் உங்களது குறிக்கோள் வெற்றிதானே. தோல்வியை ஏன் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும்? விட்டுவிடுங்கள், திரும்பவும் முயற்சி செய்யுங்கள். யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் 5 மாதம் 6 மாதம் ஆனவுடன் அப்படியே பிறண்டு படுப்பார்கள், திருப்பி தவழ்வார்கள், திருப்பி கையை பிடித்து, பெற்றோர் கையை பிடித்து நடக்க ஆரம்பிப்பார்கள், திரும்ப தன்னாலே நடந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையும் அப்படித்தான். எப்பொழுதுமே நாம் எல்லோருடைய உதவியும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் யாருமே நம்முடன் கடைசி வரை வருவதில்லை. நம் தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மோடு வரும். ஆக எப்பொழுது பார்த்தாலும் இதை செய்தால் அப்படி ஆகிவிடுமே, அந்த கஷ்டம் வருமே, இந்த கஷ்டம் வருமே, அந்த இடையூறு வருமே, இந்த இடையூறுகள் வருமே என்று நீங்கள் கவலையே பட வேண்டாம். லைஃப் மீன்ஸ் there is a risk. வாழ்க்கை என்றால் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஏன், நீங்கள் நடந்து போகின்றீர்கள், ஒரு சிறு கல் தட்டி நீங்கள் விழுந்து விடுகின்றீர்கள். ஆக நீங்கள் மனமுடைந்தீர்களா? இல்லவே இல்லை. நீங்கள் திரும்பவும் எழுந்திருத்து நீங்கள் போய்கொண்டிருக்கின்றீர்கள். பரீட்சை எழுதியிருக்கின்றீர்கள், ஒரு பாடத்தில் ஃபெயிலாகிவிட்டீர்கள். என்ன, உடனே பள்ளிக்கூட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை முடிந்து விடுகிறதா? இல்லை. திரும்பவும் எழுதி நீங்கள்
தேர்வில் வெற்றி பெறுகின்றீர்கள். இந்த this approach is very important. What is important is keep on trying till you achieve your goal. அதாவது உனது குறிக்கோளை அடையும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு என்றுதான் கூறுவார்கள். நீங்கள் பாருங்கள், சிறு எறும்புகளை பாருங்கள், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றது. எப்பொழுதாவது எறும்புகள் தூங்குவதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அவ்வளவு எளிது அல்ல. நாமும் நமது முயற்சியில் தூங்காமல் விழித்து கொண்டு இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். You are going to succeed one day if you determine to do the things. அதாவது நீ நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீதான் நினைத்ததை முடிப்பவனாக இருப்பாய். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். ஆக நாம் எதற்கெடுத்தாலும் அது ரிஸ்க்கு இது ரிஸ்க்கு என்று நொண்டி சாக்குகளை சொல்லாமல் தைரியமாக இறங்குங்கள். தைரியம் உங்களது நிழல் போல உங்களோடு கூட இருக்கும், வெற்றியை ஈட்டித் தரும். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் நிறைய மேடு பள்ளங்கள் வரும். பள்ளங்களை பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம், மேட்டை பார்த்தவுடனும் ஐயோ என்று நினைக்க வேண்டாம். முயற்சி செய்து கொண்டிருங்கள். ஒன் டே யூ வில் சக்சீட். ஒரு நாள் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தேங்க்யூ. நன்றி மக்களே.